மெரினா கடற்கரையின் கலங்கரை விளக்கு முதல் நேப்பியர் பாலம் வரை பேரணி, ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்த கூட்டினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குடும்பத்தினர் திரளாக வந்து பொழுதுபோக்கும் இடமாக மெரினா கடற்கரை இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மெரினா கடற்கரையின் கலங்கரை விளக்கு முதல் நேப்பியர் பாலம் வரை போராட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணி ஆகியவற்றுக்கு தடை இருப்பதாகவும் சென்னை காவல்துறை ஆணையர் கூறியுள்ளார். சென்னை மாநகருக்குள் பேரணி நடத்த உச்சநீதிமன்றத்தின் தடை இருப்பதாக கூறியிருக்கும் அவர், அரசியல் கட்சிகள், அமைப்புகள் ஜனநாயக முறையில் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க மாநகரில் சில இடங்கள் அடையாளம் காணப்பட்டு காவல்துறை அனுமதி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே நீதிமன்ற உத்தரவுப்படி ஏற்கனவே உள்ள தடையை மதித்து நடக்குமாறு அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்தியிருக்கும் காவல் ஆணையர், மெரினாவில் கூடுமாறு சமூக வலைத்தளங்களில் இளைஞர்களை வலியுறுத்தி செய்திகள் பரப்பப்படுவதாக கூறியிருக்கிறார். இதுபோன்ற சமூக விரோதிகள் வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சட்டவிரோதமாக மெரினாவில் கூட்டம் நடத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநகர காவல் ஆணையர் எச்சரித்துள்ளார். சென்னை மாநகரில் அமைதியை பராமரிக்கவும், பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாமல் இருக்கவும் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.